ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி? நம்ம வாழ்க்கையில் எதை வேணால் முக்கியம்னு நினச்சி நம்ம ஓடிட்டுருக்கலாம். ஆனால் ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியம் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அப்போ ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படின்றத நம்ம எல்லோரும் கற்று வச்சுக்கிட்டு ஆகணும். இதுக்கு பதில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் சொல்லியிருக்கு. ஆனால் ரீசெண்டாக ஒரு புத்தகம் படித்தேன். நம்ம ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரத்துக்கு என்ன காரணம், அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரத்துக்கு ஒரே ஒரு காரணம் தான். எந்த பிரச்சனையாக வேணா இருக்கட்டும், எப்படிப்பட்ட நோயாக வேணா இருக்கட்டும், அது வரத்துக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அது என்னென்னா, நம்மளோட பரிணாம வளர்ச்சியை நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான். காட்டில் நம்ம எப்படி வாழ்ந்தோன்றதை புரிஞ்சிக்காமல் அதற்கு எதிர்மாறாக இப்போ வாழ்கிறப்போ நமக்கு உடம்புல பல பிரச்சனை வருது அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லியிருக்கு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம், த ஸ்டோரி ஆஃப் ஹியூமன் பாடி அப்படின்ற புக். இன்றைக்கி அந்த புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம உடம்பு எவ்வளவு அற்புதமானது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படித்த புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை ஒரே வரியில் சொல்லணும்னா, நம்ம ஆதி காலத்தில் எப்படி வாழ்ந்தோமோ அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை இப்போ வாழ்கிறதுனால தான் நம்ம ஆரோக்கியத்தில் நிறைய புதிய பிரச்சனைகள் வருது அப்படின்றது தான். அதை சரி செய்யணுன்னா என்ன செய்யணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியத்தில் பிரச்சனையே வராதா? இந்த வாக்குறுதியை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மருத்துவராலையும் கொடுக்க முடியாது. எந்த ஒரு நேரத்தில் வேணாலும் எதிர்பாராத ஒரு பிரச்சனை நம்ம ஆரோக்கியத்தில் வரலாம். அப்படி எதிர்பாராத ஒரு சூழலில் என்னோடய ஆரோக்கியத்திற்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா என்னோடய ஆரோக்கியத்தை சரி செய்கிறதுக்காக நான் ஓடணுமே தவிர என்னோடய பொருளாதாரத்தை பற்றி நான் கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாமல் எதிர்பாராத ஒரு ஆரோக்கிய பிரச்சனைக்கு தயாராக இருக்கிறது எப்படி? அதற்கு தான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மாதம் ஒரு டீ காஃபிக்காக ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாயை நமக்கே தெரியாமல் செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் மாதம் வெறும் 400லேருந்து 500 ரூபாய் செலுத்துறது மூலமாக நம்மளால் சில லட்சத்திலிருந்து சில கோடிகள் வரைக்கும் கூட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை வாங்கிக்க முடியும். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் மேனேஜரை பெற்றுத்தரும். 30 நிமிடத்தில் கிளைம் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டையும் பெற்றுத்தரும். அதை விட ரொம்ப முக்கியமாக ஆன்லைனில் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை வாங்குறீங்கன்னா 25% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம். ஆன்லைனில் வாங்குறதுக்கான லிங்க்கை நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி கவர்மெண்ட் ஒரு இன்சூரன்ஸோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஜிஎஸ்டியை 0 ஆக்கியிருக்கு. அடுத்து நீங்கள் தான் ஒரு அடி எடுத்து வைக்கணும். அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு என்ஆர்ஐயாக இருந்து உங்களோட குடும்பம் இந்தியாவில் இருந்தாலும் உங்களால் ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸை நிறைய பெனிஃபிட்டோடு எடுத்துக்க முடியும். அதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருள் நீடித்து உழைக்கணும்னா நம்ம அதுக்கு செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். அந்த பொருள் எதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கோ அதுக்காக மட்டும் அதை பயன்படுத்தணும். இந்த கேமரா எதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு? ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு. அதுக்கு பதிலாக இதில் இருக்கிற ஃப்ளாஷ் லைட்டை பயன்படுத்தி ஒரு டார்ச் லைட் மாதிரி நான் பயன்படுத்திக்கிட்டே இருந்தேன்னா இந்த கேமரா வீணாக போயிடும். அதே மாதிரி தான் இந்த மனிதனோட உடம்பு எதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட உடம்பும் நீடித்து இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணுறது எல்லாமே இது எதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்குன்றதை புரிஞ்சிக்காமல் அதற்கு எதிர்மாறான விஷயங்களை செய்கிறதுனால தான். நம்ம உடம்பு எதுக்காக தான் இப்போ வடிவமைக்கப்பட்டிருக்கு? 4500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதனோட எலும்பு கூடு மண்ணிலேருந்து கிடைக்குது. அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா நம்ம உடம்பு எதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அந்த எலும்பு கூட எடுத்து பார்த்தோன்னா எலும்பு ரொம்ப வலுவாக இருக்குது. இன்றைக்கி நம்ம கால்சியம் சப்ளிமெண்ட், விட்டமின் டி சப்ளிமெண்ட் அப்படின்னு எதெல்லாம் சாப்பிட்றோம், பெரிய பெரிய மருத்துவ வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னெலாம் சொல்கிறோம். ஆனால் அவனோட எலும்பின் வலுவை நம்மளால் மீட் பண்ணவே முடியல. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுனால அதில் தேய்மானமே இல்லையான்னு பார்த்தா தேய்மானம் இருக்குது. ஆனால் அது எல்லாம் அவன் உழைத்ததுனால வந்த தேய்மானம், அவன் அதை தொடர்ந்து பயன்படுத்தினதுனால வந்த தேய்மானம். அப்போது அதிகமாக அவனோட உடம்பை அவன் பயன்படுத்தியிருக்கான்றது இதுலேருந்து தெரியுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு எலும்பு கூட எடுத்து பார்த்தோன்னா அதில் நிறைய எலும்பு ரீதியான பிரச்சனை இருக்குது, நிறைய துளைகள் இருக்குது, ஆஸ்டோஃபோரோசிஸ் அப்படின்றது இருக்குது. ஆனால் அவனுக்கு அது வரவே இல்லை. அப்படி என்ன அவன் சாப்பிட்ருப்பான்? சரி, சாப்பாடை பற்றி பேசும்போது அவனோட வாயில் இருக்கிற பல் எடுத்து பார்த்தா எல்லா பல்லும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் அது எதுவும் கேவிட்டிஸ் வரல, சொத்தை பல் அப்படின்றது வரல. ஏன்னா அன்றைக்கி அவன் தேவையில்லாத சர்க்கரையை சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் பல்லு தேஞ்சு போயிருக்கு. அதோட அர்த்தம் என்னென்னா நிறைய உணவை மென்று சாப்பிட்ருக்கான் அப்படின்றத காட்டுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆதிகால மனிதனோட எலும்பு ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மனிதனோட காலில் நல்ல மசில் இருந்திருக்கு. ஆனால் அவனோட கையும் தோல்லையும் அவ்வளவான மசில் கிடையாது. அதாவது நல்ல பைசப், நல்ல ஷோல்டர் அப்படின்றது அவனுக்கு கிடையாது. ஆனால் நல்ல காஃப்ஸ், நல்ல டைஸ் அப்படின்றது அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், எலும்பை பார்த்தே எப்படி ஒருத்தவனுக்கு மசில் எவ்வளவு இருந்ததுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உல்ஃப்ஸ் லா அப்படின்னு ஒன்று இருக்குது. எலும்புன்றது எங்கே அதிகமான லோடு கொடுக்கப்படுதோ அங்கே அதிகமாக வளரும், எங்கே லோடு கம்மியாக கொடுக்கப்படுதோ அங்கே கம்மியாக தான் வளரும் அப்படின்ற மாதிரியான ஒரு லா இருக்குது. அதன் மூலமாக இந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒரு மனிதனுக்கு எலும்பை வச்சே எங்கே அதிகமான மசில் இருந்திருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதனுக்கு காலில் நல்ல மசில் இருந்திருக்கு, அதாவது நம்மளை விட அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் அவனோட கை, பைசப்ஸ், ஷோல்டர் மாதிரியான மேற்பகுதியில் ரொம்ப கம்மியான சாதாரண அளவுக்கு தான் மசில் இருந்திருக்கு. அங்கே அவன் ரொம்ப கட்டுமஸ்தாலாம் இல்லை. நம்ம ஆதிகால மனிதன் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய கற்பனை பண்ணிவிடுவோம். அவன் ரொம்ப கட்டுமஸ்தாக இருந்திருப்பான், பெரிய பெரிய பைசப்ஸ் வச்சுருப்பான், பெரிய செஸ்ட் வச்சுருப்பான், ஆப்ஸ் வச்சுருப்பான் அப்படின்லாம் நினச்சிருப்போம். ஆனால் அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. அவன்கிட்ட இருந்த ஒரே விஷயம், ரொம்ப சிறப்பான மசில் எங்கே இருந்ததுன்னா அவனோட காலில் தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆராய்ச்சியாளர்கள் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு தெரியுது, இன்றைக்கி நம்ம அந்த வாழ்க்கையை வாழலை. அதாவது இன்றைக்கி இந்த கேமராவை நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கும் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கும் பயன்படுத்துறது கிடையாது, டார்ச் லைட் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இதை தான் அவங்க மிஸ்மேட்ச் பேராடிம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட காட்டில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தோமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை இப்போ நம்ம வாழ்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இதனால் பல டிசீஸ் நமக்கு வருது, பல நோய்கள் வருது. அந்த நோய்களோட பேர் என்ன தெரியுமா? மிஸ்மேட்ச் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இந்த ஆதிகால எலும்பு கூட எடுத்து பார்த்தோம்னா அவனுக்கு இந்த கடைசி பல், நம்ம இப்போது விஸ்டம் டீத்துன்னு சொல்லுவோம், அது ரொம்ப நேராக பயனுள்ள வகையில் இருக்குது. அதற்கு காரணம் என்ன? அவன் நிறைய மென்று சாப்பிட்ருக்கான், ரொம்ப கடினமான உணவை சாப்பிட்ருக்கான். இப்படி தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததுனால என்னாகும்னா இந்த ஜா அப்படின்றது ரொம்ப பெருசாக வளரும். இது பெருசாக வளரும் போது அந்த கடைசி பல் ரொம்ப நேராக இருந்திருக்கு, அது இருக்கிறதுக்கான இடம் வாயில் இருந்திருக்கு. இப்போ அவன் நிறையா சாப்பிடும்போது அந்த பல் அவனுக்கு பயனளிச்சிருக்கு, அவனோட சாப்பாடை அரைக்கிறதுக்கு அந்த பல் ரொம்பவே பயன்பட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி நமக்கு அந்த கடைசி பல் என்ன பண்ணுது? தொந்தரவு தான் கொடுக்கும். அந்த பல் வளர்ந்ததுன்னா நமக்கு பெரிய பல்வலி வரும், அதை பிடுங்கி நம்ம எடுத்துருவோம். எதனால இப்படி நடக்குது? ஏன்னா அன்றைக்கி அவன் நிறைய உணவை மென்று சாப்பிட்ருக்கான், கடினமான உணவை சாப்பிட்ருக்கான். இன்றைக்கி நம்ம ரொம்ப சாஃப்டான உணவை சாப்பிட்றோம், ரொம்பவே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ரொம்ப ப்ராசஸ் பண்ண ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதனால நம்மளோட ஜா அவ்வளோ பெருசு வளர்றது கிடையாது. அது வளராதனால அந்த பல்லுக்கான இடம் அப்படின்றது வாயில் இல்லை. அதனால் அந்த பல் என்னாகுது? ஒரு சாஞ்ச நிலையிலேயே இருக்குது, ஒரு மிஸ்மேட்ச்டு டைரக்ஷனில் அது வளர ஆரம்பிக்குது. அதனால அது நமக்கு தொல்லை கொடுக்குது. இந்த பல்லு மாதிரி தான் இந்த உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும். அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும்னா அது ரொம்ப உதவியை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் அதை அப்படி பயன்படுத்தாமல் வேற ஒரு விதத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப பெரிய உபத்திரத்தை தான் கொடுக்கும். இன்றைக்கி நம்ம உடம்புல ஏதாவது ஒரு நோய் இருக்குன்னா ஒரே ஒரு கேள்வியே கேளுங்க, இங்கே என்ன மிஸ்மேட்ச் இருக்குது அப்படின்னு. நான் காட்டில் வாழ்ந்தப்ப என்னெல்லாம் செஞ்சுருப்பேன், இப்போ எதை தப்பாக செய்கிறேன் அப்படின்ற ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க. உங்களால் எப்படி அந்த நோயை சரி செய்யலாம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். மனிதன் இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ஏன் வேற எந்த ஒரு மிருகமும் மனிதன் அளவுக்கு சிந்திக்கக்கூடிய மிருகமாக மாறல? மனிதனுக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் பவர் எப்படி கிடச்சிது? நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட ஸ்பெஷல் பவர், நம்மள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ்னால் நம்மளோட மூளை மட்டும்தான். உடம்புல இருக்கிற மற்ற எல்லா உறுப்பும் மற்ற மிருகங்களுக்கு நம்மளை விட சிறப்பாகவே இருக்குது. ஆனால் மூளை மட்டும்தான் எல்லா மிருகத்தை விட நமக்கு ரொம்ப சிறப்பாக செயல்படுது. இந்த மூளை நமக்கு மட்டும் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்? வேறு ஏதோ ஒரு மிருகத்துக்கு கூட இதே மாதிரி மூளை கிடச்சிருக்கலாமே, அதுவும் நம்மளை மாதிரி பல புரட்சிகள் பண்ணியிருக்கலாமே. ஆனால் மனிதன் மட்டும் இந்த மூளை அடைகிறதுக்கு என்ன காரணம்? சொன்னால் உங்களால் நம்ப முடியாது. ஒரே ஒரு காரணம்தான், மனிதன் எழுந்து நடந்ததுனால மட்டும்தான். மனிதன் 2 காலில் நடந்ததுனால மட்டும்தான். நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்றோன்னா, மனிதனுக்கு மூளை தான் முதல்ல பெருசாக வளர்ந்தது, அதுக்கப்புறம் தான் அவன் 2 காலில் நடக்க ஆரம்பித்தான். எப்போ அவன் நிறைய கருவிகளை பண்ண ஆரம்பித்தானோ அப்போ தான் அந்த கருவிகளை பயன்படுத்துறதுக்காக அவன் 2 காலில் நடக்க பயிற்சி பண்ணான்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மையாக மனிதன் முதல்ல 2 காலில் நடந்தான், அதுக்கப்புறம் தான் கருவிகளை அவன் கண்டுபிடிச்சான். இதை எப்படி நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுது? அதுக்கு காரணம் 4.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதனோட எலும்பு நமக்கு கிடச்சிது. அதை எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அவனோட எலும்போட அமைப்பு எடுத்து பார்க்கும்போது அவனால் ஓரளவுக்கு நேராக நடக்க முடியும், அவனால் 2 காலில் நடக்க முடியும். 2 காலில் நடக்க முடியுன்றதை எப்படி நம்ம சொல்கிறோன்னா, அவனோட முதுகு தண்டின் அமைப்பை வச்சு சொல்ல முடியும். எப்போ ஒரு மிருகம் 4 கால்லேயே நடந்துக்கிட்டு இருக்கோ அப்போ அதோட முதுகு தண்டு ஒரு விதமாக அமையும். அதே நேரத்தில் எப்போ அது 2 காலில் நடக்கணுன்ற முயற்சியில் ஈடுபடுதோ அதோட முதுகு தண்டு வேறு ஒரு விதமாக மாறும். இப்போ இந்த மனிதனை எடுத்து பார்த்தோன்னா 2 காலில் அவனால் நடக்க முடியும், ஆனால் அவன் 2 காலில் நடந்தானா அப்படின்னு கேட்டால் எப்பவும் இல்லை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறாங்க? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், அவனோட காலில் இருக்கக்கூடிய விரல்கள் எல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சான். காலில் இருக்கக்கூடிய விரல்கள் ஏன் பெருசாக இருக்கணும்?
ஏன்னா மரத்தில் தலைகீழ தொங்குறதுக்கும் மரத்தில் இருக்கிற கிளையை பிடிச்சு நடக்கிறதுக்குமா அது அமைஞ்சிருந்தது. அதனால காலில் இருக்கிற விரல்கள் பெருசாக இருந்தது. அப்படியே 1,00,000 வருஷம் கழித்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3,50,000 வருஷத்துக்கு அப்புறம் மனிதன் எப்படி இருந்தான்ற எலும்பு கூட எடுத்து பார்க்கும்போது அது நமக்கு கிடைக்கும் போது அது என்ன சொல்லுதுன்னா, அவன் முற்றிலுமாக நேராக நடக்கக்கூடிய மிருகமாக மாறிட்டான். 2 காலில் நடக்கக்கூடிய ஒரு மிருகமாக அவன் மாறிட்டான். ஏன்னா அவன் காலில் இருக்கக்கூடிய விரல்களோட சைஸ்ன்றது சின்னதாயிடுச்சு. இதுக்கப்புறம் அவனால் கிளைகளை பிடிச்சி ரொம்ப நேரம் நடந்து போயிட்டு இருக்க முடியாது. அப்போ அவன் நேராக தரையில் நடந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதே காலகட்டத்தில் அவனோட மண்டையோட ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா மூளை சின்னதாக தான் இருந்திருக்கு. மூளை இன்னும் பெருசாக வளரலை. மூளை பெருசாக வளர்கிறதுக்கு முன்னாடியே அவன் 2 காலில் நடந்திருக்கான். எதுக்காக அப்போவன் 2 காலில் நடக்கணும்? ரொம்ப முக்கியமான சில காரணங்களை சொல்கிறாங்க. முதல் காரணம் என்னென்னா, மனிதன் அவனோட குழந்தைய ரொம்ப நாள் பார்த்துக்க வேண்டிய தேவை இருக்குது. மற்ற மிருகங்கள்லாம் குட்டி போட்டுதுன்னா அந்த குட்டி உடனடியாக அதோட வேலையை செய்ய ஆரம்பிக்குது. ஆனால் மனிதனோட குட்டி மட்டும் கொஞ்ச நாளுக்கு அப்பா அம்மாவோட கவனிப்புலேயே இருக்க வேண்டிய தேவையில் இருக்குது. அப்போது அந்த குழந்தைக்கு உணவை எடுத்துகிட்டு வரணும். மனிதனுக்கு வேறு எந்த ஒரு உறுப்பும் கிடையாது உணவை பிடிச்சி எடுத்துகிட்டு வரதுக்கு. அவன்கிட்ட இருக்கிற ஒரே உறுப்பு கை மட்டும்தான். அப்போ உணவை எடுத்துகிட்டு வரணுன்னா வேறு வழியே இல்லை, கையில் தான் அவன் எடுத்துகிட்டு வந்தாகணும். அப்போ அவன் கையில் எடுத்துகிட்டு வரதுக்காக தான் அவன் 2 காலில் நடக்க ஆரம்பிச்சிருப்பான் அப்படின்னு ஒரு தேதி சொல்லுது. இன்னும் சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் காட்டில் நடந்து போகும்போது முக்கியமாக நிறைய புல் இருக்கும்போது அவன் வேட்டையாட வேண்டிய தேவையில் இருக்கான். அப்போ வேட்டையாடும் போது தூரத்தில் இருக்கிற ஒரு விலங்கை பார்க்கணுன்னா அவன் எப்படி பார்க்க முடியும்? அவன் பார்க்கணுன்னா எழுந்து நின்னா மட்டும்தான் பார்க்க முடியும். மற்ற மிருகம் மாதிரி நமக்கு மோப்ப சக்தி கிடையாது. அப்போ நான் வேட்டையாடணுன்னா கண்ணை வச்சு மட்டும்தான் ஆட முடியும். அப்போ கண்ணை வச்சு வேட்டையாடணுன்னா நான் எழுந்து நின்னா தான் தொலை தூரத்துக்கு பார்க்க முடியும். அதனால தான் அவன் எழுந்து நின்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட இன்னும் முக்கியமான ஒரு தேரி இருக்குது. அது என்னென்னா, மனிதன் வேகமாக ஓடக்கூடிய மிருகம் கிடையாது. நம்மளால் மற்ற மிருகம் மாதிரி வேகமாக ஓட முடியாது. அப்போ நான் ஒரு மிருகத்தை வேட்டையாடணுன்னா வேகமாக ஓடி போய் துரத்தி பிடிச்சி அதை நான் வேட்டையாட மாட்டேன். ஒரு முயலை கூட எடுத்துக்கோங்க. இன்றைக்கே வீட்டுக்கு வெளியில் ஏதாவது ஒரு முயலை விட்டு ஓடி பாருங்கள், அது பின்னாடி அது எவ்வளவு வேகம் ஓடுதோ அவ்வளோ வேகம் உங்களால் ஓடி அதை பிடிக்க முடியாது. ஒரு நாயை பிடிக்க முடியாது, பூனையை கூட பிடிக்க முடியாது. ஆனால் மனிதன் இந்த விலங்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னா எப்படி பிடிச்சிருப்பான்? அது பின்னாடி வேகமாக ஓடி போய் பிடிக்க மாட்டான். இல்லை மறைந்திருந்து தாக்கியிருப்பானா, அதுவும் அவன் செஞ்சுருக்க மாட்டான். அவன் செஞ்ச ஒரே விஷயம் அந்த மிருகத்தை ஓட விட்டு பின்னாடி பொறுமையாக அதை துரத்திக்கிட்டே போகிறது. அந்த மிருகம் இதுக்கு மேலே என்னால் ஓட முடியல அப்படின்னு சுருண்டு விழும்போது தான் அதை அவன் வேட்டையாடவே செஞ்சான். அப்போ மனிதனுக்கு தேவை என்னென்னா, ரொம்ப தூரம் அவன் நடக்கணும், ரொம்ப தூரத்துக்கு அவன் பயணிக்கணும். இந்த தேவை இருந்ததுனால அவன் 2 காலில் நடக்க ஆரம்பித்தான்னு சொல்கிறாங்க. ரொம்ப தூரம் நடக்கணும்னா ஏன் 2 காலில் நடக்கணும்? யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் 2 கையையும் இப்படி வச்சு நடக்கிறேன், காலையும் வச்சு நடக்கிறேன் அப்படின்னா கையையும் நான் அசைச்சாகணும், காலையும் அசைச்சாகணும். அந்த கையை அசைக்கிறதுக்கான சக்தியும் எனக்கு தேவை, காலை அசைக்கிறதுக்கான சக்தியும் தேவை. இத்தனை உறுப்புகளை இத்தனை மசிலை நான் அசைச்சு நடக்கணும்னா நிறைய சக்தி தேவை. இவ்வளவு சக்தியை நம்ம ஏன் விரயம் பண்ணணும்? கொஞ்சம் தூரத்துக்கு ஓட போகிறோன்னா பரவாயில்ல, ஆனால் நீண்ட நேரத்துக்கு இந்த செயலை செய்ய போகிறோன்னா அங்கே இந்த சக்தியை நான் சேகரிச்சாகணும், சேமிச்சாகணும், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தி ஆகணும். இந்த சக்தியை வீணடிக்க முடியாது. அதுக்காக தான் 2 காலை மட்டும் பயன்படுத்துறதுக்கான ஒரு பரிணாம வளர்ச்சி அவன் அடைஞ்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அவன் இப்படி 2 காலில் நடக்க ஆரம்பித்தானோ அப்போ தான் அவனோட கை ரெண்டும் ஃப்ரீயானது. அந்த ஃப்ரீயான கையை வச்சு தான் அவனால் நெருப்பை பயன்படுத்த முடிஞ்சுது. அதற்கப்புறம் தான் சாப்பாடை சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தான். அதனால தான் சீக்கிரம் செரிமானம் ஆனது. அதனால தான் நிறைய சக்தி அவனுக்கு கிடச்சிது. அந்த சக்தியும் நேரமும் வச்சு அவன் மூளையை அவன் வளர்த்துக்கிட்டான், நிறைய சிந்தனை பண்ணான். இப்படி ஒரு சூப்பர் பவர் ஆனான். அப்போ 2 காலில் நடந்ததுனால தான் நம்ம ஒரு சூப்பர் பவராக ஆயிருக்கோம் அப்படின்றத இங்கே புரிஞ்சுக்கிட்டாங்கணும். ஆனால் இந்த 2 காலில் நடந்ததுனால நம்மளோட ஆரோக்கியத்துக்கு என்ன நடந்தது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் தான் வந்தது. முதல் பிரச்சனை என்ன? உங்களுக்கு முதுகு வலி வருதா? அதுக்கு காரணம் நீங்கள் 2 காலில் நடக்கிறது தான். ஆரம்ப காலத்தில் நம்ம 4 காலில் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம முதுகு தண்டுன்றது ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்தது. பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும்போது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்தது. ஆனால் எப்போ 2 காலில் எழுந்து நடக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தனோ அப்போ அது ஒரு பிரிட்ஜாக இல்லை, ஒரு பில்லராக மாறினது. ஒரு பில்லராக இருக்கும்போது அது கையில் நிறைய வெயிட்டை தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு, ஓட வேண்டியிருக்கு, ரொம்ப ஒரு வித்தியாசமான போஸ்டரில் நம்ம உட்கார வேண்டியிருக்கு. அப்படின்னா அது எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் தாங்கிக்கிட்டு இருக்க முடியல. அதனால தான் முதுகு வலின்றது நமக்கு வருது. நான் 2 காலில் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோட இடுப்புன்றது ரொம்ப பெருசாக இருக்க முடியாது. நான் பேலன்ஸ்டாக என்னோட உடம்பை வச்சுக்கணுன்னா என்னோட இடுப்புன்றது சுருங்கி ஆகணும். இடுப்பு சுருங்கும் போது இடுப்புலேயும் நிறைய பிரச்சனை வருது, நமக்கு இடுப்பு வலி வருது.
கால் முட்டி வலி வரத்துக்கும் இதுதான் காரணம். அது மட்டும் இல்லாமல் இடுப்பு சின்னதானதுனால குழந்தையை பெத்தெடுக்கிறதுலையும் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த நோயோட அறிகுறியை முதல்ல நம்ம காலில் பாத்திர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம 2 காலில் எழுந்து நடந்தது தான். நிறைய காலில் பிரச்சனை வர ஆரம்பிச்சிது, முதுகு தண்டில் பிரச்சனை வர ஆரம்பிச்சிது, இடுப்பில் பிரச்சனை வர ஆரம்பிச்சிது. இது கிட்டத்தட்ட ஒரு மிஸ்மேட்ச் டிசீஸ் தான். 4.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு முடிவெடுத்தோம், நான் 2 காலில் எழுந்து நடக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட் கிடைக்க போகுது, அதற்காக என்னோட முதுகெலும்பையும் இடுப்பையும் முட்டியையும் நான் விட்டு கொடுக்க தயாரா அப்படின்னு கேட்டப்போ தயார் அப்படின்னு சொல்லி 2 காலில் நடக்க ஆரம்பித்தோம். அதோட விளைவாக தான் இந்த நோய்கள் நமக்கு வருது. மனிதன் முதல்ல சாப்பிட்ட சாப்பாடு எப்படி இருந்திருக்கும் நீங்கள் நினச்சி பார்க்கலாம். பெரிய மிருகத்தை அவன் வேட்டையாடி கொண்டு வந்து நெருப்பில் சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் உங்களுக்கு தோணலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. ஆரம்ப காலத்தில் முதல்ல மனிதன் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டது கிடையாது. அவன் இன்னொரு மிருகம் சாப்பிட்டுட்டு விட்டுட்டு போன மிச்சத்தை தான் சாப்பிட்டான். பொதுவாக அவனால் ரொம்ப நேரத்துக்கு நடக்க முடியும், ஆனால் ஓட முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவனால் வேட்டையாட முடியல. அவன் ரொம்ப நேரத்துக்கு நடந்து போய் ஏதாவது உணவை தேடி பிடிச்சி தான் சாப்பிட்ணும். ஏதோ ஒரு விலங்கு சாப்பிட்டுட்டு விட்டுட்டு போன எலும்பை அவனால் சாப்பிட முடிஞ்சுது. எலும்பை கடிக்கிற அளவுக்கு அவனுக்கு பல்லில் வலு இல்லை, ஆனால் கை சும்மா இருந்ததுனால சில கற்களை எடுத்து அந்த எலும்பை உடைக்க ஆரம்பித்தான். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய போன் மேரவை சாப்பிட ஆரம்பித்தான். மண்டை ஓட்டை உடச்சி அதுக்குள்ளே இருக்கிற மூளையை சாப்பிட ஆரம்பித்தான். இப்படிப்பட்ட உணவை தான் முதல்ல அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இந்த உணவு அவனுக்கு நிறைய சக்தியை கொடுத்தது, கேலரிஸை கொடுத்தது. இதை பயன்படுத்தி தான் அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். அப்போ தான் நெருப்புன்ற ஒரு விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சான். அந்த நெருப்பை பயன்படுத்தவும் ஆரம்பித்தான். முதலாக அப்போ உணவை சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தான். உணவை சமைச்சு சாப்பிட்டதுனால என்ன நடந்தது? முதல் விஷயம், அந்த உணவை சாப்பிட்றதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தது. ரொம்ப எனர்ஜி அதுக்கு அவன் ஸ்பெண்ட் பண்ணல. எப்போ உணவை செரிக்கிறதுக்கு அதிக சக்தி அவன் பயன்படுத்தாமல் இருந்தானோ அந்த உணவுலேருந்து கிடைச்ச சக்தி அதிகமாக இருந்தது. பொதுவாக அதற்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கடினமான உணவை சாப்பிட்டுட்டு இருந்ததுனால அதை செரிக்க வைக்கிறதுக்கே நிறைய சக்தியை பயன்படுத்தினான். அப்போது ஒரு 100 கேலரிஸ் ஒரு உணவுலேருந்து கிடைக்குதுன்னா அது செரிக்கிறதுக்கே 50 கேலரிஸ் செலவாயிடும், மீதி 50 தான் அவனுக்கு கிடச்சிது. ஆனால் இப்போ சமைச்சு சாப்பிட்றதுனால கிட்டத்தட்ட 90% அவனால் கிரகிச்சிக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் உணவோட கடினத்தன்மைன்றது குறைஞ்சிது. அவனோட ஜாஸ்லாம் ரொம்ப சின்னதானது. பல்லோட வலுவும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது. இப்படி சமைச்சு சாப்பிட்டதுனால அவனுக்கு கிடைச்ச அடுத்த விஷயம், அந்த உணவு மூலமாக வந்த நோய்களை அவனால் தவிர்க்க முடிஞ்சுது. அதில் இருக்கிற பாக்டீரியாஸை அவனால் அழிக்க முடிஞ்சுது. உணவு ரீதியாக வரக்கூடிய நோய்களோட எண்ணிக்கைன்றது குறைஞ்சிது. அப்போது நீண்ட ஆயுள் அவனுக்கு கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேலரிஸை உள்ள அவனால் எடுத்துக்க முடிஞ்சதுனால ரொம்ப வேட்டையாட வேண்டிய தேவை கிடையாது. ஒரு வேளை சாப்பிட்டானா அதற்கப்புறம் ரொம்ப நேரம் அவனால் ரெஸ்ட் எடுக்க முடிஞ்சுது. அந்த நேரத்தில் உட்காந்து சிந்திச்சான். அப்படி சிந்திச்சதுனால அவனோட மூளைன்றது வளர்ந்தது. உணவை சமைச்சு சாப்பிட்டதுனால அவனோட குடலோட சைஸும் குறைய ஆரம்பிச்சிது. ஏன்னா அவ்வளவு பெரிய குடல் அவனுக்கு தேவைப்படலை. சமைச்ச உணவை சின்ன குடலாலே செரிமானம் செய்ய முடிஞ்சுது. குடலை ட்ரேட் பண்ணி மூளையை பெருசாக்கிக்கிட்டான். அந்த நேரத்தில் அவன் சாப்பிட்ட சாப்பாடெலாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சிம்பிள். அவன் சாப்பிட்டதில் நிறைய வெரைட்டி இருக்கும். காட்டில் போய் ஒரே உணவு தினமும் அவனுக்கு கிடைக்காது. விதவிதமான மிருகங்களை சாப்பிட்டான், விதவிதமான பிளான்ட்டு தாவரங்களை அவன் சாப்பிட்டான். நிறைய தாவரங்களை அவன் சாப்பிட்டதுனால அவனுக்கு ஃபைபர் அப்படின்றது கிடைச்சது. இந்த சர்க்கரைன்றது அவனுக்கு எப்போவுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நம்மளை மாதிரி கிச்சனில் ஒரு பாக்ஸில் போட்டு அவன் அடைச்சி வைக்கல. எப்பயாவது சீசன் வந்தால் மட்டும்தான் அவனுக்கு பழம்ன்றது கிடைக்கும். அதுவும் காட்டில் ஏதோ ஒரு மரத்தில் பழம் இருக்குது அப்படின்னா அவனை மட்டும் சாப்பிட்றது கிடையாது, நிறைய மிருகங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அவனுக்கு கிடைக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் நிறைய சர்க்கரையை அவன் சாப்பிடல. இன்றைக்கும் நீங்கள் இப்படி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. அதாவது நிறைய வகையான உணவை நீங்கள் சாப்பிட்டாகணும். 2வது அதில் நிறைய ஃபைபர் இருக்கணும். 3வது சர்க்கரை கம்மியாக சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டீங்கன்னா இன்றைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட்டுட்டு இருக்கோம்? நிறைய வெரைட்டியான ஃபுட்டை நம்ம சாப்பிட்றது கிடையாது. நீங்கள் போன வேலைக்கு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அதில் அரிசி இருந்திருக்கும், இல்லை கோதுமை இருந்திருக்கும், இல்லை சோளம் இருந்திருக்கும். நீங்கள் 90% இதை தான் சாப்பிட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லாரும் திரும்ப இந்த உணவே சாப்பிட்டுட்டு இருக்கோம். புது உணவுகளை, நிறைய வித்தியாசமான உணவுகளை சாப்பிட்றது கிடையாது. நம்ம உணவை ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட்டாக சாப்பிட்றதுனால நமக்கு ஃபைபர்ன்றது கிடைக்கிறதே கிடையாது. நம்மளோட குடலோட சைஸ் எப்போ குறைஞ்சிதோ அப்பயே அது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பாக மாறிடுச்சு. குடல் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத அடுத்த சில காணொலியில் நான் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு அது. நம்ம மூளைக்கு நிகரான ஒரு உறுப்பு அது. அந்த உறுப்பை நல்லா பார்த்துக்கணுன்னா நான் ஃபைபர் சாப்பிட்டாகணும். ஆனால் இன்றைக்கி நம்ம அவ்வளோ ஃபைபர் சாப்பிட்றது கிடையாது. எப்போயாவது கிடச்ச அந்த சர்க்கரையை மட்டும் எப்போவுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எப்போவுமே வீட்டில் சர்க்கரைன்றது இருக்குது, அதை அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பிடவே கூடாத பொருள் கிடையாது, ஆனால் ரொம்ப கம்மியாக சாப்பிடப்பட வேண்டிய ஒரு உணவு. அதை அதிகமாக நம்ம சாப்பிட்றோம். இந்த மிஸ்மேட்ச்னால என்ன ஆனது? தேவையான நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்கல. அது முதல் பிரச்சனை. 2வது பிரச்சனை,
தேவையை விட அதிகமான கேலரிஸை நம்மளால் சாப்பிட முடிஞ்சுது. ஏன்னா எப்போவுமே வீட்டில் அரிசி இருக்கும், கோதுமை இருக்கும், சர்க்கரை இருக்கும். நிறைய கேலரிஸை நம்மளால் உடம்புக்கு அனுப்ப முடிஞ்சுது. எப்போல்லாம் போர் அடித்தாலும் நம்மளால் சாப்பிட முடிஞ்சுது. நம்ம உடம்பு எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, அதிகமாக சாப்பிட்டா அதை சேகரித்து வச்சுக்கணும் அப்படின்னு வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எப்போ உணவு கிடைக்காம போகுதோ அப்போ இந்த சேகரித்த கொழுப்பை பயன்படுத்தி உயிர் பிழைத்திருக்க முடியும். அதுக்காக வடிவமைக்கப்பட்டதுனால நீங்கள் எப்போ அதிகமான கேலரிஸ் சாப்பிட்றீங்களோ ஃபேட்டாக உடம்புல சேகரிக்க ஆரம்பிச்சிது. அதனால் ஒபிசிட்டி மாதிரியான நோய் வந்துச்சு, டயபெட்டிஸ் மாதிரியான நோய் வந்தது. இந்த சர்க்கரை நோயாக இருக்கட்டும், உடல் பருமனாக இருக்கட்டும், இதெல்லாம் வரத்துக்கு என்ன காரணம்? ரொம்ப சிம்பிளான காரணம். காட்டில் வாழ்ந்தப்போ நம்ம எப்படி சாப்பிட்டோமோ அப்படி இப்போ சாப்பிடாம போகிறது தான். அப்போ எப்படி நம்ம சாப்பிட்ணும்? நிறைய வித்தியாசமான உணவுகளை நம்ம சாப்பிட்ணும், நிறைய ஃபைபர் சாப்பிட்ணும், ரொம்பவே கம்மியான சர்க்கரையை சாப்பிட்ணும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சால் எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு இந்த மிஸ்மேட்ச் வருது அப்படின்றத புரிஞ்சிருக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு மிஸ்மேட்ச் நம்ம உடம்புல இருக்குது. அது என்ன தெரியுமா? அந்த 4500 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கிடச்ச எலும்புக்கூட்டில் கால் ரொம்ப வலுவாக இருந்தது, கை ரொம்ப வலுவாக இல்லை அப்படின்னு சொன்னான்ல. அதுக்கு என்ன காரணம்? இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம 2 காலில் நடக்கிறது தான். ஆனால் இருந்தாலும் கையை விட கால் ரொம்ப வலுவாக இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் ரொம்ப நடந்திருக்கான் அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம அடுத்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆதி காலத்தில் மனிதன் எப்படி சாப்பாட்டை அடைஞ்சான் அப்படின்னு தான். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஆதி காலத்தில் மனிதன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பான்? உடனடியாக உங்களுக்கு ஹாலிவுட் படத்தில் வரா மாதிரி தெரியும். கையில் ஏதோ வேலெல்லாம் எடுத்துகிட்டு வேக வேகமாக ஓடுறான், பெரிய பெரிய யானைகளை கொல்றான் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. அவன் ஆதி காலத்தில் என்ன பண்ணான்? காட்டில் பொறுமையாக தேடிக்கிட்டே இருப்பான். எந்த பழத்தை சாப்பிட்லாம், எந்த வேரை சாப்பிட்லாம் அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பான். கையில் குழந்தையை தூக்கிக்கிட்டு பொறுமையாக நடந்து போயிட்டே இருப்பான். இது ஒரு பக்கம்னா, அவன் வேட்டையாடும் போது என்ன செஞ்சான்? எந்த ஒரு மிருகத்தையும் வேகமாக துரத்தி பிடிச்சலாம் அவன் வேட்டையாடலை. அவன் வேட்டையாடுறதுக்கு செஞ்ச ஒரே யுக்தி பொறுமையாக அந்த மிருகத்தை துரத்துக்கிட்டே போகிறது தான். மிருகம் வேகமாக ஓடிடும், ஆனால் இவன் பொறுமையாக போவான். அது எந்த திசையில் போயிருக்கு, அதோட காலடி தடம் எந்த பக்கம் போயிருக்கு அப்படின்னு பார்த்து அது பின்னாடி போவான். அது திரும்ப திரும்ப வேகமாக ஓடும், இவனும் பொறுமையாக அது பின்னாடி துரத்துக்கிட்டே இருப்பான். மிருகத்துக்கும் மனிதனுக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்குது. ஒரு மிருகம் ரொம்ப நேரத்துக்கு ஓடிடுச்சுன்னா அது உடம்பை கூல் பண்ணுறதுக்கு அது வாயால் தான் அதிகமாக மூச்சை விடும். அந்த மூச்சு விடுறது மூலமாக தான் அது உடம்பை கூல் பண்ணிக்கும். ஆனால் மனிதன் அப்படி கிடையாது. அவனுக்கு வேர்வை அதிகமாக வரும், அந்த வேர்வையை வச்சு அவனால் கூல் பண்ணிக்க முடியும். அப்போ இங்கே வேறுபாடு என்னென்னா, ஒரு மிருகம் ஓடும் போது வாயால் மூச்சு விட்டு அதற்கு தேவையான ஆக்சிஜன் எடுத்துக்கும். ஆனால் உடம்பை கூல் பண்ணணுன்னா அது பொறுமையாக ஒரு இடத்துல உட்காந்து மூச்சு விட்டாகணும். ஆனால் மனிதனுக்கு அப்படிப்பட்ட தேவை கிடையாது. வாயால் ஆக்சிஜன் எடுத்துப்பான், ஆனால் ஓடும்போது உடம்பு வேர்த்து அவன் உடம்பை கூல் பண்ணிடும். அதனால ரொம்ப தூரத்துக்கு அவனால் ஓட முடியும், ரொம்ப தூரத்துக்கு நடக்க முடியும். இப்படி நடந்து தான் அவன் வேட்டையாடி அந்த உணவை அவன் எடுத்துக்கிட்டு இருந்தான். காட்டில் இதே மாதிரி ரொம்ப தூரத்துக்கு நடந்து தான் தேவையான உணவை சேகரிச்சுக்கிட்டு இருந்தான். அவனோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தா ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 10லேருந்து 15 கிலோமீட்டர் நடந்திருப்பான். அதோடு நிறுத்தாமல் குழந்தைங்களை தூக்கிட்டு போகிறதா இருக்கட்டும், குழந்தைக்கு உணவை தூக்கிட்டு வரதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு மிருகம் கிடச்சா அதை திரும்ப தூக்கிட்டு வரதா இருக்கட்டும், இல்லை உட்காந்து கிழங்கு தோன்றதா இருக்கட்டும், இல்லை மரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பழத்தை பறிக்கிறதுக்காக கிளையில் ஏறுறதா இருக்கட்டும், இப்படி விதவிதமான செயல்களை அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். பெரும்பான்மையாக நடந்தான். அன்றைக்கி அவன் எக்ஸசைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணவே இல்லை. ஆனால் அவனோட வாழ்க்கையே எக்ஸசைஸாக இருந்துச்சு. ரொம்ப கடினமான ஒரு எக்ஸசைஸை பண்ணணுன்னு அவன் செய்யலை. ரொம்ப மிதமான எக்ஸசைஸை வாழ்க்கை முழுக்க அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? ரொம்ப அதிகமான ரெஸ்ட்டை அவன் எடுத்தான். ரொம்ப நேரத்துக்கு தூங்குவான், ரொம்ப நேரத்துக்கு சும்மா இருப்பான். ஆனால் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்ம எக்ஸசைஸ்னு தனியாக ஒன்று பண்ணுறோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? எந்நேரமும் உட்காந்துருக்கோம். ரீசெண்டாக நான் எக்ஸசைஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போடும்போது கூட கமெண்ட்டில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நானே அந்த வீடியோவில் ரொம்ப நேரத்துக்கு உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 40 நிமிஷம் உட்காந்து பேசினேன் அப்படின்னு. ஆமாம், 40 நிமிஷம் கிடையாது, சில சமயம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் உட்காருவேன். நம்ம எல்லாருமே அதிகமாக உட்காந்துக்கிட்டே இருக்கோம். இங்கே அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை. அரை மணி நேரம் ஜிம்முக்கு போங்க, 1 மணி நேரம் ஜிம்முக்கு போங்க. அது என்ன பெனிஃபிட்டை கொடுக்கணுமோ அதை கொடுத்துரும். ஆனால் அதுக்காக நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்தா உடம்புக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் 20 நிமிஷத்துக்கு மேலே தொடர்ந்து உட்காந்துருந்தீங்கன்னா உடம்புல பாதிப்புன்றது ஏற்படும். ஆதி காலத்தில் மனிதன் 20 நிமிஷம் தொடர்ந்து உட்காரவே இல்லை. அவன் நடந்துக்கிட்டு இருப்பான், ஏதாவது ஒரு வெயிட்டை தூக்கிட்டு இருப்பான். நம்மளும் ஒரு நாள் முழுக்க தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கணும், ஏதாவது சின்ன சின்ன செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு துணியை மடித்து வைக்கிறதா இருக்கட்டும், வீட்டை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பாத்ரூமுக்கு எழுந்து போயிட்டு வரதா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து ஏதாவது ஒரு செயலை இந்த உடம்பு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி அதற்கான தேவை கிடையாது, ஆனால் அதை நம்ம செஞ்சே ஆகணும். இன்றைக்கி உடல் ரீதியான பல பிரச்சனை, முக்கியமாக எலும்போட தேய்மானமாக இருக்கட்டும், மசில் லாஸாக இருக்கட்டும், நம்மளுக்கு வரக்கூடிய அனைத்து மெட்டபாலிக் டிஸார்டராகவும் இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் காரணம் ஆதி காலத்தில் இந்த உடம்பு எப்படி செயல்பட்டதோ அப்படி இப்போ செயல்படாதது. முக்கியமாக நம்ம அதிகமாக நடக்காதது, தொடர்ந்து சின்ன சின்ன வேலைகளை செய்யாமல் இருக்கிறது.
நீண்ட நேரத்துக்கு உட்கார்ந்துருக்கிறது. அதை செய்கிறதுக்கு பதிலாக ஒரு அலாரம் வச்சாவது அப்பப்போ எழுந்து போயிட்டு வந்தோம், அப்பப்போ கொஞ்சம் தூரம் நடக்கிறோம், ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 8000லேருந்து 10,000 ஸ்டெப் நடக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நோய்களை நம்மளால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும். எந்த ஒரு உயிர் எடுத்துக்கிட்டாலும் அது பயாலஜிக்கல் எவல்யூஷனை அடையணும், அதை கடந்து போகணும். அதாவது ஒரு உயிரியல் ரீதியான பரிணாம வளர்ச்சியை அது அடையணும். ஆனால் மனிதன் இன்னைக்கு உயிரியல் சார்ந்த பரிணாம வளர்ச்சி அடையிறதை நிறுத்திட்டு கலாச்சார ரீதியான பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கான். நான் இப்படிப்பட்ட உணவை சாப்பிட்ணுமா, அப்படிப்பட்ட உணவை சாப்பிட்ணுமா, அதை எனக்கு சொல்லித்தரது என்னோடய பயாலஜி கிடையாது, என்னோடய கலாச்சாரம். நான் எந்த நம்பிக்கையை எடுத்துக்கிட்டனோ அதை பொறுத்து நான் அந்த உணவை சாப்பிட்டுட்டு போவேன். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அதையும் எனக்கு சொல்லித்தரது கலாச்சாரம், என்னோடய பயாலஜி கிடையாது. இதெல்லாம் எப்போ தொடங்குனதுன்னு பார்த்தா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தான் முதல்ல மனிதன் உணவை உற்பத்தி பண்ண ஆரம்பித்தான். இந்த அக்ரிகல்ச்சுரல் ரெவல்யூஷன் அப்படின்றது நடந்தது. நியோலித்திக் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் அவனுக்கான உணவை அவனே உற்பத்தி பண்ண ஆரம்பித்தான், கூட்டமாக சேர்ந்து. இப்படி பண்ணும்போது அவனோட வாழ்க்கை நல்லா இருந்ததான்னு கேட்டால் அவனுக்கு நிறைய உணவு கிடச்சிது. ஆனால் அவனோட ஆரோக்கியத்தை அது எப்படி பாதிச்சுது அப்படின்னு பார்த்தா ரொம்பவே அதிகமான பாதிப்பை இந்த அக்ரிகல்ச்சுரல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான் அடைஞ்சான். இந்த அக்ரிகல்ச்சுரல் ரெவல்யூஷன் நடந்ததுக்கப்புறம் கிடைச்ச எலும்புக்கூடையும் அதற்கு முன்னாடி கிடைச்ச எலும்புக்கூடையும் எடுத்து பார்த்தா என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்கும் இந்நேரம் உங்களுக்கே தெரியும். அதோட டென்சிட்டி அப்படின்றது குறைஞ்சிருந்தது. அந்த டென்சிட்டி குறையிறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு முன்னாடி அவன் எப்படி உடம்பை பயன்படுத்திக்கிட்டு இருந்தானோ அப்படி பயன்படுத்துறதை நிறுத்திட்டான். நிறைய ஓய்வு எடுத்தானான்னு பார்த்தா ஓய்வு எடுக்கலை. ஏன்னா இப்போ அவன் எவ்வளவு நேரம் வேலை செஞ்சாலும் அவனால் உணவை உற்பத்தி பண்ணி சேகரித்து வைக்க முடியும். அதுக்கு முன்னாடிலாம் ஒரு உணவை வேட்டையாடுறான் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கி தான் சாப்பிட்ணும், அடுத்த நாளுக்கு திரும்ப வேட்டையாட போவான். ஆனால் எப்போ அக்ரிகல்ச்சர்னு ஒன்று வந்ததோ அடுத்த 6 மாதம் கழித்து என்ன சாப்பிட்ணுமோ அதுக்கான வேலையை இன்றைக்கி செஞ்சான். ஸோ ஒரு 4 மணி நேரம் வேலை செஞ்சால் போகிறோம் அப்படின்றது கிடையாது. நீ 20 மணி நேரம் வேலை செஞ்சாலும் 6 மாதம் கழித்து கிடைக்க போகிற சாப்பாட்டுக்கு நீ இப்போ வேலை செய்யலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் 4 மணி நேரம் வேலை செஞ்சால் இன்றைக்கான சாப்பாடு கிடைக்கும், திரும்ப 4 மணி நேரம் நாளைக்கு வேலை செய்வான். ஆனால் எப்போ அக்ரிகல்ச்சர்னு ஒன்று உருவானதோ, விவசாயம்னு உருவானதோ 20 மணி நேரம் கூட வேலை செய்யலாம், இல்லை 24 மணி நேரம் கூட அவனால் முடிஞ்சால் அவன் வேலை செய்யலாம். ஏன்னா உணவை உற்பத்தி பண்ணி சேகரித்து வைக்க முடியும். இப்படி கடினமாக வேலை செஞ்சதுனால அவனோட உடம்புல அதிகமான தேய்மானம் ஏற்பட்டுச்சு. அதை விட ரொம்ப முக்கியமாக வெரைட்டி ஆஃப் ஃபுட் அவனுக்கு கிடைக்கல, விதவிதமான உணவு சாப்பிடல, ஒரே தானியத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான், மால் நியூட்ரிஷன் அடைஞ்சான். அதனால எலும்பு ரொம்ப தேஞ்சு போனது, அதோட டென்சிட்டி கம்மியாக இருந்தது. உணவு எல்லாமே ஒரு அரிசி கோதுமை மாதிரியான உணவாக இருந்ததுனால அதிகமாக அசை போட வேண்டிய தேவையில்லை, அதை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். வாயோட சைஸ்ன்றது குறைஞ்சிது, இந்த ஜாவோட சைஸ் குறைஞ்சிது, மூச்சு விடுறதுல நிறைய பிரச்சனை அவனுக்கு அடைஞ்சிது. அதை தாண்டி இவ்வளவு அதிகமாக உணவு கிடச்சதுனால அவன் கூட்டமாக அந்த அக்ரிகல்ச்சுரல் லேண்டில் செட்டில் ஆக ஆரம்பித்தான். அதுக்கு முன்னாடி அங்கே கொஞ்சமாக இங்கே கொஞ்சமாக இருந்தவன் எங்கே உணவை அதிகமாக உற்பத்தி பண்ண முடியுமோ அங்கே கூட்டமாக சேர ஆரம்பித்தான். நிறைய பேர் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் ஆடு மாடு மாதிரியான உயிரினத்தை வீட்லேயே வச்சு வளர்க்க ஆரம்பித்தான். எப்போ ஒரு விலங்கை வீட்லேயே வச்சு வளர்க்க ஆரம்பித்தானோ அப்போ அதுலேருந்து நிறைய தொற்று நோய் அவனுக்கு வந்தது. அந்த நோய் அவனுக்கு மட்டும்தான் வந்துதான்னு பார்த்தா நிறைய மனிதர்கள் ஒரே இடத்துல வாழ்ந்ததுனால அந்த நோய் எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சிது. ரொம்ப சுலபமாக இந்த தொற்று நோயின்ற ஒரு கான்செப்ட் வந்தது. அதோடு இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமத்தை உருவாக்குனதுனால சுகாதாரத்தை அவனால் கட்டுப்படுத்த முடியல, அதனாலையும் நிறைய நோய் வந்தது. அப்போ இந்த அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் அவனோட ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் தான் வந்தது, அது மேம்படவே இல்லை. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை கேட்டாகணும். இந்த விவசாயம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மனிதனோட ஹெல்த்தும் நிறைய தேஞ்சு போயிருக்கு, அதில் நிறைய குறைபாடு வந்திருக்குன்னா இந்த விவசாயன்றது தோற்று போன ஒரு கான்செப்டாக இருந்திருக்கணும்ல. அது ஏன் இன்னி வரைக்கும் நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம்? அது ஏன் ஒரு வெற்றி பெற்ற கான்செப்டாக இருக்குது? இந்த இயற்கை எப்போவுமே நல்ல கான்செப்டை தானே ஜெயிக்க வைக்கணும். இந்த பரிணாம வளர்ச்சி எதால் உயிர் பிழைத்து இருக்க முடியுமோ அதை தானே தக்க வச்சுருக்கணும். நம்மளோட ஆரோக்கியத்தில் ஒரு குறைபாடை ஏற்படுத்துறதோ, நம்மளோட ஆயுளை குறைக்கிறதோ, நம்மளை சாகடிக்கிற ஒரு கான்செப்டை ஏன் இந்த இயற்கை அனுமதிச்சுது? இங்கே தான் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த புத்தகத்துலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இயற்கைக்கு உங்களோட ஆரோக்கியத்தின் மீது அக்கறையே கிடையாது. அதுக்கு எது மேலே அக்கறை தெரியுமா? நீங்கள் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களா இல்லையான்றதில் மட்டும்தான் அதுக்கு அக்கறை இருக்குது. நீங்கள் குட்டி போடுறீங்களா இல்லையான்றதில் தான் அதுக்கு அக்கறை இருக்கே தவிர நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களான்றதில் அதுக்கு அக்கறை கிடையாது. அதனால் எப்போ மனிதன் விவசாயம் பண்ணி கூட்டமாக வாழ்ந்து உணவை எப்போ வேணாலும் எடுத்துக்க முடிஞ்சுதோ அவனால் நிறைய ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது, இனப்பெருக்கம் அதிகமாக பண்ண முடிஞ்சுது.
அதனால தான் அது சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டாக இருக்குது. இந்த இயற்கைக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை. ஒரு உயிர் இனம் அப்படின்றது பல்கி பெருகணும். அது பல்கி பெருகக்கூடிய நிலையை அடைஞ்சதுன்னா அதை இயற்கை வாழ வைக்கும். எப்போ அதால் அதை செய்ய முடியலையோ அப்போ தான் இயற்கை அந்த இனத்தை அழிக்கும். மனிதன் வெற்றிகரமாக விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் அவனால் நிறைய இனப்பெருக்கம் பண்ண முடிஞ்சதுனால தான். அவன் ஆரோக்கியமாக இருந்ததுனால கிடையாது. ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு வீடியோவை ஆரம்பிச்சுட்டு ஏதேதோ பரிணாம வளர்ச்சி அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோமே. அப்போ இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் எதுக்கு? இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே ஒரு காரணத்தோடு தான். நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்காக தான். ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி அப்படின்றதுக்கான பதிலான்னு கேட்டால் அதுக்கான பதிலை பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நோய்வாய்ப்படுறது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாகணும். இவ்வளோ நேரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். எப்படி நோய்வாய்ப்படுறது அப்படின்றத ரொம்ப சுலபமாக இதுக்கப்புறம் நம்மளால் கற்றுக்க முடியும். இந்த நோய்வாய்ப்படுறது அப்படின்னா எத்தனையோ வழிகள் இருக்கே, எப்படி வேணாலும் நோய்வாய்ப்படலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஜுரம் வரலாம், எனக்கு வாந்தி பேதி வரலாம், கேன்சர் வரலாம், டயபெட்டிஸ் வரலான்னு எத்தனை வகையான நோய் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? வெறும் 6 வகையான நோய் மட்டும்தான் இருக்குது. 6 வகையான நோயை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த நோயிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது எப்படின்றத நம்மளால் கற்றுக்க முடியும். இந்த 6 வகையான நோயை புரிஞ்சுக்கிட்டா தான் ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். 6 வகையான நோய்னா என்னென்ன? இந்த 6 வகையில் 3 வகையான நோய் கடந்த காலத்தால் வந்தது, 3 வகையான நோய் நிகழ்காலத்தால் வருது. அதாவது இவ்வளவு நேரம் நம்ம பரிணாம வளர்ச்சியெல்லாம் பார்த்தோம். இந்த பரிணாம வளர்ச்சியில் நடந்த ஒரு தப்புனால 3 வகையான நோய் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் 3 வகையான நோய் இந்த பரிணாம வளர்ச்சியால் வரல, இன்றைக்கி நம்ம செய்கிற தப்பால் வருது. இந்த 3 வகையான நோயை நம்மளால் ஓரளவுக்கு சரி செஞ்சுக்க முடியும். அது வராமல் கூட நம்மளை காப்பாற்றிக்க முடியும். அப்போ இந்த 6 வகையான நோய் என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல தற்காப்பு ரீதியான நோய்கள். இந்த தற்காப்பு ரீதியான நோய்கள் என்னென்னா, நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கணும்னு உடம்பு நினைக்குது, அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள். ஒரு உதாரணத்துக்கு ஜுரம் அடிக்குது, உடம்பு ரொம்ப கஷ்டம்தான், ஜுரம் அடிக்கிறப்போ அதை நம்மளால் இந்த ஜுரமே நமக்கு வேணாம் அப்படின்னு தோணும். ஆனால் அது ஒரு தற்காப்பு மெக்கானிசம் தான், ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு பாக்டீரியாவோ ஏதோ ஒரு வைரஸோ வந்திருக்கு, அது கூட நம்ம உடம்பு சண்டை போடுது, அதனால நமக்கு ஜுரம் அடிக்குது. இந்த மாதிரி நம்ம உடம்புல நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்காக உடம்பு செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு ரொம்ப அசௌகரியத்தை கொடுக்கும். அதை நம்ம நோயாக பார்ப்போம். அது நோயாக பார்க்கப்படணுமா பார்க்கப்படக்கூடாதா அப்படின்றத டாக்டர் தான் சொல்லணும். இங்கே நான் உடனடியாக உங்கள்கிட்ட வந்து ஜுரன்றதுலாம் நோய் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நாளைக்கே ஒரு டைஃபாய்டு டெங்குக்கு வீட்டிலேயே படுத்து டாக்டரை பார்க்காம போயிட்டீங்கன்னு வைங்க, அது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஜுரன்றது நோயா நோய் இல்லையா அப்படின்னு சொல்ல வேண்டியது ஒரு டாக்டர். நான் ஒரு டாக்டர் கிடையாது. இந்த புத்தகத்தில் சொல்லியிருந்தாலும் அதை நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிடாமல் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருந்துருவீங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. ஆனால் இந்த வகையான நோய் எதனால் வருதுன்னா நம்ம உடம்பை தற்காத்துக்கணும்னு நினைக்கிறதுனால தான். அதுக்காகலாம் இதை அப்படியே விட்டுடலான்னு நினைக்கக்கூடாது. 120 டிகிரியில் ஜுரம் அடிக்கும் போது வீட்டிலேயே படுத்துருக்கலாம்னு நினைக்கக்கூடாது. இதுக்கு ப்ராப்பரான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு பெற்றுக்கோங்க. ஆனால் முதல் வகை இந்த தற்காப்பு வகை. ரெண்டாவது ஒரு இன்ஃபெக்ஷன். ஏதோ ஒரு உயிரினத்தினால நமக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், ஒரு சிக்கன் குனியாவாக இருக்கட்டும், இல்லை நமக்கு வரக்கூடிய ஒரு அம்மை நோயாக இருக்கட்டும், இதெல்லாமே ஏதோ ஒரு வகையான இன்ஃபெக்ஷன். இந்த இன்ஃபெக்ஷன் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தா இதுவும் கடந்த காலத்தினால வந்தது. கடந்த காலத்தில் நம்ம மிருகங்களை வீட்டில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுலேருந்து நிறைய நோய்களை நம்ம உற்பத்தி பண்ணோம். அதெல்லாம் இன்ஃபெக்ஷனாக நமக்கு வருது. இதை சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வைரஸ் கிருமிகளையும் இந்த மாதிரி தொற்று நோயை உருவாக்கக்கூடிய உயிரினத்தை எல்லாத்தையும் கொண்டுட முடியுமானா கொல்ல முடியாது. இது கடந்த காலத்தில் பண்ணிட்டோம். இதுதான் 2வது வகை இன்ஃபெக்ஷன். 3வது வகை ஜீன்னால் வரக்கூடிய நோய்கள். இந்த ஜீன் அப்படின்றதையும் நம்மளால் மாற்ற முடியாது. கடந்த காலத்தில் நமக்கு பயனளித்த ஏதோ ஒரு அம்சம் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி ஜெனட்டிக்கல் டிஸார்டர் தான் இந்த ஜீன் ரீதியாக நமக்கு வரக்கூடிய நோய். ஒரு உதாரணத்துக்கு சிக்கிள் செல் அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா நம்ம உடம்புல ஒரு வகையான ஒரு ஜீன் இருக்குது. அந்த ஜீன் என்ன பண்ணுன்னா மலேரியாவை கட்டுப்படுத்தும். நமக்கு மலேரியா வரத்துக்கான வாய்ப்பை ரொம்பவே குறைக்கும். நமக்கு மலேரியான்றது வரவே வராது. ஆதி காலத்தில் இந்த மாதிரி ஜீன் நமக்கு இருந்தது ஒரு பெனிஃபிட். மலேரியான்றது நமக்கு வராது அப்படின்றது ஒரு பெரிய அம்சம். ஆனால் இன்றைக்கி நம்ம மலேரியாவை ஓரளவுக்கு கட்டுப்படுத்திட்டோம். இன்றைக்கி இந்த ஜீன் நமக்கு தேவை கிடையாது. அப்போ இந்த ஜீன் இருந்ததுன்னா என்ன நடக்கும்? அது மலேரியாவை கட்டுப்படுத்துகிற ஒரு நல்ல செயலை செய்கிறதுக்கு பதிலாக அதுலேருந்து வரக்கூடிய சைடு எஃபெக்டை மட்டும் நம்ம பார்ப்போம். அப்போ இதை ஒரு ஜெனட்டிக்கல் டிஸார்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆதி காலத்தில் அது ஒரு பெனிஃபிட், இன்றைக்கி அது ஒரு டிஸார்டர். இந்த மாதிரி ஜெனட்டிக்கல் டிஸார்டரையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது ஆதி காலத்தில் எவல்யூஷனால் நமக்கு கிடச்சது. 3வது என்ன? மால் நியூட்ரிஷன்னால் வரக்கூடிய நோய்கள், அதாவது சத்து குறைபாடுகளால் வரக்கூடிய நோய்.
இது எல்லாமே இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிறது. இது கடந்த காலத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம இன்றைக்கி வெறும் அரிசி மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், வெறும் கோதுமை மட்டும்தான் சாப்பிடுவேன், இல்லை ஏதோ ஒரு கடையில் போய் பர்கர் மட்டும்தான் நான் தினமும் சாப்பிடுவேன், மேகி மட்டும்தான் நான் டெய்லியுமே சாப்பிடுவேன் 3 வேளையும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அது கண்டிப்பாக நமக்கு மால் நியூட்ரிஷனை கொடுக்கும், நிறைய நோய்களை கொடுக்கும். இதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆதி காலத்தில் எப்படி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு பார்க்கணும். நிறைய காய்கறிகள் சாப்பிட்ணும், நல்ல நல்ல மீட்ஸ், ரொம்ப ப்ராசஸ் பண்ணாத கறிகளை சாப்பிட்ணும். இல்லை நான் ஒரு வெஜிடேரியன், ஒரு வீகன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது, நல்ல விஷயம். நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, நிறைய வகை வகையான உணவுகளை சாப்பிடுங்க. எந்த உணவை நீங்கள் சாப்பிட்ணுன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் எனக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த உணவை சாப்பிட்டாலும் சத்து மிக்க உணவை சாப்பிட்ணுன்னு சொல்கிறதுக்கான கடமை எனக்கு இருக்குது. அதனால் எப்போ சாப்பிட்டாலும் அதில் வகை வகையான உணவு இருக்கான்னு பாருங்கள், நிறைய நியூட்ரிஷன் இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது டிசீஸ் ஆஃப் செனிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வயதாக நமக்கு வரக்கூடிய நோய்கள். ஒரு எலும்பு தேய்மானமாக இருக்கட்டும், ஈவன் கேன்சர் கூட வயதாக வரத்துக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இயற்கை நம்மளை அப்படி தான் படைச்சிருச்சு. இந்த இயற்கைக்கு என்ன தேவைன்னு நான் முன்னாடி சொன்னேன், நான் இனப்பெருக்கம் பண்ணணும், அதுதான் இயற்கையோட தேவை. அதனால இனப்பெருக்க வயதில் நான் இருக்கும்போது என்னை ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்குது. அந்த வயதை தாண்டி போகும்போது எனக்கு எந்த நோய் வந்தாலும் வந்துட்டு போகுதுன்னு அப்படின்னு விட்டுருது. அந்த மாதிரியான நோய்கள் தான் 5வது வகை. இதையும் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? என்னோட இனப்பெருக்க வயதை நான் கொஞ்சம் நீட்டிச்சு வச்சுக்கணும். இனப்பெருக்க வயதை அதிகரிச்சுக்கிறது அப்படின்னா குதிரை சக்தி பெறுவது எப்படி, ஒரு ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற மருந்தை சாப்பிட சொல்ல நான் இங்கே சொல்ல வந்தது என்னென்னா, இனப்பெருக்க வயதில் நம்ம எப்படி இருக்கோம் அதே மாதிரி ரொம்ப நாளுக்கு இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். இனப்பெருக்க வயதில் எப்படி நான் வலுவோடு இருந்தனோ அதே மாதிரி ரொம்ப நாளுக்கு வலுவோடு இருக்கணும்னா உடல் பயிற்சி பண்ணணும், தொடர்ந்து உடம்பை அசைச்சிக்கிட்டே இருக்கணும், நல்ல நியூட்ரிஷனை சாப்பிடணும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அதே விஷயத்தை செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நோய்கள் வரதுலேருந்து உங்களால் காப்பாற்றிக்க முடியும். 6வது வகையான நோய் தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மிஸ்மேட்ச் டிசீசஸ். நான் அதிகாலத்தில் எப்படி வாழ்ந்தனோ அப்படி வாழாமல் இருக்கிறது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த உடம்பை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தாமல் எதிர்மறையாக பயன்படுத்துறதுனால எனக்கு வரக்கூடிய நோய்கள். உதாரணத்துக்கு கண்ட மெனிக்கு நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சாப்பிட்டா இந்த உடம்பை எப்படி பயன்படுத்தியிருக்கணும்? கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும். அதிகமாக சாப்பிட்டோன்னா அது ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி உணவு கிடச்சிதுன்றதுக்காக அதிகமாக சாப்பிட்டோன்னா ஃபேட் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும், ஒபிசிட்டி வரும், டைப் 2 டயபிட்டிஸ் வரும். இல்லை இந்த உடம்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? ரொம்ப நேரத்துக்கு நடக்கணும், சின்ன சின்ன செயல்கள் செஞ்சுட்டே இருக்கணும். எப்போவுமே உட்காந்துக்கிட்டு இருப்பேன், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தொடர்ந்து உட்காருவேன், அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வேலை செஞ்சுட்டு திரும்பவும் 4 மணி நேரம் உட்காருவேன் அப்படின்னு இருந்தால் இதுவும் மிஸ்மேட்ச் டிசீஸை தான் நமக்கு கொடுக்கும். இன்றைக்கி குழந்தைகளுக்கு கண் பார்வை ஒழுங்காக வரது கிடையாது. இன்றைக்கி நிறைய பேரை பார்ப்பீங்க ரொம்ப சின்ன வயசுலேயே கண்ணாடி போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சின்ன வயசுலேயே ஃபோன் பார்க்குறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கலாம். என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இன்றைக்கி குழந்தைகள் அதிகமாக சிட்டியில் வாழ்கிறதுனால தொலை தூரத்துக்கு பார்க்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்லை, தொலை தூரத்துக்கு அவங்களால பார்க்க முடியல, அதனால அவங்களுக்கு கண்ணில் குறைபாடு வருது, முக்கியமாக இந்த நியர் சைட்டட்னஸ் அப்படின்றது வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம சின்ன வயசில் கிராமத்தில் வாழ்ந்தப்போ எதுவுமே இருக்காது. எங்கள் வீட்டு வாசல்லேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி நான் கடலெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி சிட்டியில் வளரக்கூடிய குழந்தைகள் ரொம்ப தூரத்துக்கு பார்க்க முடியல. எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு பில்டிங் இருக்குது, அதையே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தொலை தூரத்துக்கு பார்த்து பழகாதனால தான் அவங்களுக்கு கண்ணில் நிறைய குறைபாடு வருது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. அதாவது காட்டில் நம்ம என்ன பண்ணோம், 2 காலில் எழுந்து நின்னோம். அதோட முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னேன், தொலை தூரத்துக்கு பார்க்குறது, தொலை தூரத்தில் இருக்கிற மிருகத்தை பார்க்குறது, அது இங்கேருந்து நம்மள்ட்டேருந்து ஓடி போயிடுச்சு, இப்போ எங்கே நிற்கிது அப்படின்னு பார்க்குறதுக்குன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி வளரக்கூடிய குழந்தைகள் தொலை தூரத்துக்கு பார்க்குறதே கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவங்கள தொலை தூரத்துக்கு பார்க்க வைங்க. அடிக்கடி சீனரி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு, சில இடங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க. அங்கே அவங்க இயற்கையை பார்த்து ரசிக்கட்டும், ரொம்ப தூரத்துக்கு பார்க்கட்டும், ஓடி ஆடி விளையாடட்டும். இதை செய்யாமல் விடுறதுனால தான் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே கண் குறைபாடு வருதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே மிஸ்மேட்ச் டிசீசஸ். அதாவது இந்த உடம்பை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தாமல் போகிறது. இந்த 6 வகையான நோயில் 3 வகையை ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று, நம்ம உடம்புல வரக்கூடிய டிஃபென்ஸ் மெக்கானிசமாக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஜுரமே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இன்ஃபெக்ஷனுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய வைரஸ் பாக்டீரியாவை நம்மளால் முற்றிலுமாக அழிக்க முடியாது, அதுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை 3வது, எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீனை என்னால் மாற்றிக்க முடியாது, அதுக்கும் நான் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் சத்தாக சாப்பிட முடியும், என்னோட இளமையை கொஞ்ச நாளுக்கு நீட்டிச்சு என்னால் வைக்க முடியும். இளமையாக இருக்கிறது எப்படின்னு ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டேன். அதெல்லாம் செய்கிறது மூலமாக, நல்ல உடல் பயிற்சி, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கத்தின் மூலமாக என்னோடய இளமை காலத்தை என்னால் நீட்டிச்சிக்க முடியும். அதுலேருந்து என்னால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். 3வது, ரொம்ப முக்கியமாக, இந்த உடம்பை எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியும். அப்படி பயன்படுத்தணுன்னா அந்த விதமான நோய்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். இப்போ உங்களுக்கு பதில் கிடச்சிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி? பதில் நீங்களே சொல்வீங்க. ஆதி காலத்தில் காட்டுவாசியாக இருந்தப்போ எப்படி வாழ்ந்தோமோ அப்படி வாழணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது ஒரு கற்காலத்துக்கு நம்ம போய் கற்கால மனிதன் மாதிரி வாழணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்.
அப்படி சொன்னீங்கன்னா அதுதான் தப்பு. இன்றைக்கி நம்மளால் கற்கால மனிதன் மாதிரி நம்மளால் வாழ முடியாது, காட்டுவாசி மாதிரிலாம் வாழ முடியாது. இன்றைக்கி இந்த மாடர்ன் லைஃப்பை நம்ம வாழ்ந்தாகணும். இது ஒரு பெரிய வளர்ச்சி தான். இன்றைக்கி நமக்கு எவ்வளோ பெரிய மருத்துவ வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், நம்மளோட வாழ்க்கை எவ்வளவு எளிமையானதாக மாறி இருக்குது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த கற்கால மனிதன்கிட்டேருந்து பாடத்தை கற்றுக்கணும், அவனை ஒரு கைடாக யூஸ் பண்ணிக்கணும். அவனை மாதிரியே வாழணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது, நீங்கள் நினச்சாலும் முடியாது. அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும்? சிம்பிளான சில விஷயங்கள் இருக்குது. முதல்ல சாப்பாடை எப்படி சாப்பிட போகிறீங்க? அதிகமான சர்க்கரை நீங்கள் சாப்பிட போகிறது கிடையாது, அதிகமான ப்ராசஸ்டு ஃபுட்டை சாப்பிட போகிறது கிடையாது. ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பேக்கெட்டில் வர சாப்பாட்டை முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாதீங்க. பேக்கெட்டில் வர சாப்பாடுனா அரிசி பேக்கெட்டில் தான் வருதுன்றதுக்காக நான் சொல்லலை. நான் சொல்கிறது அதில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னே நமக்கு தெரியாது. சில சமயம் எந்த ஃபுட்டை ஒரு பேக்கெட்டில் வாங்கினாலும் திருப்பி பாருங்கள், அதில் எத்தனை இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் இருக்கிற பல இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு என்னன்னே தெரியலனா அதை சாப்பிடாதீங்க. நான் ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தரேன், என்னப்பா சாப்பாடுன்னு நீங்கள் கேட்குறீங்க, ஏதோ உங்களுக்கு புரியாத பேர் சொல்கிறேன், நீங்கள் எதை வச்சு செஞ்சதுன்னு கேட்குறீங்க. அப்போ நான் ஏதோ 1000 கெமிக்கலோட பேர் சொன்னால் சாப்பிடுவீங்களா? கண்டிப்பாக சாப்பிட மாட்டீங்கள்ல. அதே மாதிரி தான் பேக்கெட்டில் வர உணவையும் நீங்கள் பார்க்கணும். அதில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாத இன்க்ரீடியன்ட் நிறைய இருக்குன்னா தயவு செஞ்சு அதை சாப்பிடாதீங்க. இல்லை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரே ஒரு பைட் எடுத்துக்கோங்க, மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க. ரெண்டாவது, நிறைய ஃபைபர் நிறைந்த சாப்பாடை சாப்பிடுங்க. இன்றைக்கி நம்ம எல்லாத்தையுமே பேக்கெட்டில் சாப்பிட்றதுனால அதில் ஃபைபர் அப்படின்றது இருக்கிறது கிடையாது. இந்த ப்ராசஸ்டு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை அதிகமாக சாப்பிட்ணுன்னு தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்குறீங்க, அது கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது, அப்படி அவங்களால அதை டிசைன் பண்ண முடியும்? பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப கடினமாக இருந்ததுன்னா கொஞ்ச நேரத்தில் வாய் வலிக்கும், சாப்பிட்றதை நிறுத்திடுவீங்க. இல்லை வயிற்றுக்குள்ளே போன உடனே வெயித்தை ஃபுல்லாக்கிடுது அப்படின்னா அந்த பேக்கெட் சாப்பிட்றதை நிறுத்திடுவீங்க. கரெக்டாக? அப்போது வெயிற்றில் போனதுக்கப்புறம் அது உடனடியாக செரிமானம் ஆகணும்னா அதுலேருந்து ஃபைபர்ன்றதை எடுத்தாகணும். எப்போ ஒரு உணவில் ஃபைபர் அதிகமாக இருக்கோ அதை சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வரும். அது வரக்கூடாது அப்படின்றது தான் பிஸ்னஸோட நோக்கம். அதனால் நீங்கள் சாப்பிட்ற பல சாப்பாட்டில் ஃபைபர்ன்றது இருக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் தான் கான்ஷியஸாக ஃபைபர் அப்படின்றத சாப்பிட்ணும். இந்த ஃபேட் அப்படின்னு சொன்னாலே பயப்படாதீங்க, எல்லா ஃபேட்டும் தப்பானது கிடையாது. நல்ல ஃபேட் அப்படின்றத பாருங்கள், ஹெல்த்தி ஃபேட்டை சாப்பிடுங்க. முட்டையாக இருக்கட்டும், ஒரு கேஷ்யூவாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஓட தேவையில்ல, அதெல்லாம் சாப்பிடுங்க. பேக்கெட்டில் வர உணவை பார்த்து மட்டும் நீங்கள் பயந்தால் போகிறோம். ரெண்டாவது, உடல் உழைப்பு, ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் பண்ணணும்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க? நானே எத்தனை வீடியோவில் சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்கிறேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அடுத்த வாரம் வந்ததுன்னா போன வாரம் நான் அதை சொல்லியிருக்கேன். இப்படி இந்த விஷயத்தை திரும்ப சொல்கிறப்போ எக்ஸசைஸ்னால் உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ கூட எக்ஸசைஸ்னு சொல்கிறப்ப நான் ஏதாவது ஒரு வீடியோ காட்டணுன்னா ஒரு ஜிம்மில் ஒருத்தவங்க ஒர்க் அவுட் பண்ணுறது தான் காட்டுவேன். ஆனால் அதுதான் எக்ஸசைஸ்ன்னு நம்பாதீங்க. 1 மணி நேரம் நான் ஜிம்முக்கு போயிட்டு வரேன், அதனால என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. இதை நான் சொல்கிறதோட நோக்கம் 1 மணி நேரம் நீங்கள் ஜிம் போகக்கூடாதுன்றதுக்காக கிடையாது. 1 மணி நேரம் ஜிம் போயிட்டு அதுக்கப்புறம் என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நம்பக்கூடாதுன்றதுக்காக தான். 1 மணி நேரம் ஜிம் போயிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நேரத்துலலாம் நான் உட்காந்துக்கிட்டே இருப்பேன்னா உடம்புல பிரச்சனை தான் வரும். 1 மணி நேரம் ஜிம் போகிறீங்களா? நல்ல விஷயம், போங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து சின்ன மூமெண்ட்டை உடம்புக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நடக்கணும், சின்ன வேலைகளை செய்யணும், தொடர்ந்து உடம்பு அசைச்சிக்கிட்டே இருக்கணும், ஒரே மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. 3வது விஷயம், டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் இருக்கிறதுலே நல்ல விஷயம்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த இயற்கை ஆதி காலத்தில் நமக்கு எதெல்லாம் நல்லதோ அதுக்கெல்லாம் கம்ஃபர்ட்டை கொடுத்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு அப்போல்லாம் உணவு கிடைக்காது, அதனால் உணவு சாப்பிட்டா கம்ஃபர்ட்டாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே நேரத்தில் உணவு சாப்பிடாம கொஞ்சம் நேரத்துக்குன்னா ஒரு ஃபாஸ்டிங்கில் இருந்தேன்னா உடம்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு கேக்கு, நிறைய கேலரி இருக்கக்கூடிய, சுகர் இருக்கக்கூடிய கேக்கை சாப்பிட்டேன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு சேலடை சாப்பிட்டோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இதில் கலோரிஸ் அதிகம். அந்த காலத்தில் கலோரிஸ் கிடைக்கிறது கஷ்டம், அதனால் அதை சாப்பிடும்போது சுகமாக இருக்குது. ஆனால் சேலடை சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்குது. இங்கே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும், நம்ம இங்கே சூழலை மாற்றிட்டோம் நம்மளோட சக்தியை பயன்படுத்தி. இந்த உடம்பு ஆனால் பழைய சூழல்லையே தான் இருக்குது. பழைய சூழலுக்கு எது நல்லதோ அதுக்கெல்லாம் இப்போ இந்த உடம்பு சந்தோஷம் கொடுக்குது. புது சூழலுக்கு நல்ல விஷயத்துக்கெல்லாம் இது கஷ்டத்தை கொடுக்குது. அதனால் இந்த கஷ்டத்துக்கு நீங்கள் பழகிட்டாகணும். இந்த கஷ்டத்தை விரும்ப ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கஷ்டத்தை சந்தோஷமாக நீங்கள் மாற்றிக்கணும். ரொம்ப தூரத்துக்கு வாக்கிங் போகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம்? இந்த வாக்கிங் போகிற நேரத்தில் நான் பேசுகிற வீடியோவை நீங்கள் காதில் கேட்டுக்கிட்டே நடக்கலாம். நடக்கிறதே கஷ்டம், இதில் நீ பேசுகிற கஷ்டத்தையும் சேர்த்து நான் கேட்கணுமா அப்படின்னு தோணுதுன்னா சொல்லுங்கள். நான் வேணா ஒரு 2-3 வாரத்துக்கு பிக் பாஸ் பார்த்து, பிக் பாஸ் வீட்டில் நடந்தது என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு 4-5 வீடியோ போட்டு விட்டுறேன்.
அதை கேட்டுக்கிட்டாவது நடக்கிறது அவ்வளவு முக்கியம். சிம்பிளாக சொல்லணுன்னா சாப்பாடை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, உடம்பை தொடர்ந்து அசைச்சிக்கிட்டே இருங்க. இதை செய்யும் போது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், அதை சந்தோஷமாக பார்க்க கற்றுக்கோங்க. இதை செஞ்சிங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. உங்களுக்கு பிபி வர ஆரம்பிச்சிருச்சா, சுகர் வர ஆரம்பிச்சிருச்சா, இந்த வயசாகிறதுனால மறதி வர ஆரம்பிச்சிருச்சா, எலும்புலாம் தேய ஆரம்பிச்சிருச்சு, மசில்லாம் லாஸ் ஆகுது, வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகுது, கொஞ்சம் கூன் கூட விழுது அப்படின்னா வாழ்த்துக்கள், நீங்கள் வயதாகி சாகுறீங்க. இது ரொம்ப 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 பெரிய சாதனை கொடுத்து வச்சுருக்கணும். நீங்கள் அதை விட ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க. நீங்கன்னா நீங்கள் மட்டும் கிடையாது, இந்த மனிதம் அப்படின்ற ஒரு சமுதாயமே ஜெயிச்சிருச்சு, இந்த மனிதன் அப்படின்ற ஒரு உயிரினமே ஜெயிச்சிருச்சு. நீங்கள் வயதாகி இந்த மாதிரி நோய் வந்து செத்து போனீங்கன்னா அது மனிதர்களோட வெற்றி. அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லி ஆகணும். ரொம்ப மோசமாக பேசுகிற மாதிரி இருக்குல்ல, ஆனால் உண்மைதான். இந்த மனிதன் இப்போ தான் வயதாகி சாகிறான். மனிதன்கிட்ட வயதாகி சாகிறது அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை இதுக்கு முன்னாடி வரைக்கும். பரிணாம வளர்ச்சியில் மனுஷன் வயதாகி சாகவே மாட்டான். அவனுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துடும், கீழே விழுந்து எலும்பு உடஞ்சிரும், ஏதாவது ஒரு தொற்று வந்துடும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து செத்து போயிடுவான் சின்ன வயதுலேயே. ரொம்ப கம்மியான பேர் தான் 70 வயசு 60 வயசை தொட்டு இந்த மாதிரி வியாதி வந்து செத்து போகிறத அவங்களால பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எல்லாருக்குமே சுகர் இருக்குது, எல்லாருக்குமே பிபி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வயதாகி சாகிறதோட அடையாளம். இதை ஒரு இன்ட்ரெஸ்டிங் நரேஷனுக்காக சொன்னேன். அதுக்காக சுகர் வர்றது பிபி வர்றதெல்லாம் நல்ல விஷயம்னு எடுத்துக்காதீங்க. இது வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பேசுவோம். இது வரத்துக்கு காரணம் என்ன? ஒரு சில வீடியோக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருந்தேன், ஆன்டகோனிஸ்டிக் ஃபைலோட்ரோபி அப்படின்ற ஒரு தேரி. அது என்னென்னா, நம்ம இளமை காலத்தில் இருக்கிறப்போ நம்மளோட ஆரோக்கியம் ரொம்ப ஒரு உச்சத்தில் இருக்கிறதுக்காக உடம்பு சில மெக்கானிசமை வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மெக்கானிசம் வயதாகும் போது நமக்கு எதிராகவே செயல்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் ஆன்டகோனிஸ்டிக் ஃபைலோட்ரோபின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு நம்ம உடம்புல இருக்குது. அது என்ன? என் உடம்புல ஏதாவது ஒரு தொற்று வந்துச்சு, ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா அதை வேகமாக சரி செய்கிறதுக்கு உடம்புல இருக்கிற மெக்கானிசம். வயதாகும் போது என்ன ஆகுது? இதே இன்ஃப்ளமேஷன் என் உடம்புல இருக்கிற உறுப்புக்கு எதிராகவே சண்டை போட்டு என்னை சாகடிக்க வைக்குது. இந்த இன்ஃப்ளமேஷன் எனக்கு பிபி மாதிரியான நோய்களை கொடுக்குது, எனக்கு அது சுகர் வரதுக்கு காரணமாக இருக்குது, இல்லை சுகர் வரதுனால இந்த இன்ஃப்ளமேஷன் மாறுது. இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகி இருக்குது. இதை தான் நம்ம டிசீஸ் ஆஃப் செனிசன்ஸ்னு முன்னாடியே பேசியிருந்தோம். அது என்ன? வயதாகிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற மெக்கானிசமே ப்ராப்ளம் ஆகி நமக்கு வரக்கூடிய நோய்கள். இந்த டிசீஸ் ஆஃப் செனிசன்ஸும் ஏஜிங்கும் டிஃப்ரெண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். வயதாகிறதுன்றது வேறு, இந்த செனிசன்ஸ் அப்படின்றது வேறு. வயதாகிறது அப்படின்னா என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் நேரம் அதிகமாக நீங்கள் வாழ்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம், நேரம் கடந்து போயிருக்குன்னு அர்த்தம். செனிசன்ஸ் அப்படின்றது உங்கள் உடம்பை ஒழுங்காக பார்த்துக்காதனால அந்த நேரம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சைக்கிள் எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணி வச்சிருச்சுன்னு அர்த்தம். இது எல்லாருக்குமே நடக்கணுமான்னு கேட்டால் நடக்க வேண்டிய தேவையே கிடையாது. எல்லாருக்குமே பிபி சுகர் வரணுன்ற தேவையே கிடையாது. அதை நம்ம கட்டுப்படுத்தணுன்னா என்ன செய்யணும்? இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு இருக்கணும். அது இருந்ததுன்னா நீங்கள் வயதாகி சாவீங்க. ஆனால் வயதாகி சாகக்கூடிய அந்த மரணம்ன்றது ரொம்ப வலி நிறைந்ததாக இருக்காது, தேவையில்லாத அடிஷ்னல் பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறதா இருக்காது. நான் முதல்ல சொன்ன விஷயம் இதனால தான். ஏன்னா ஆதி காலத்தில் மனிதன் வயதாகி சாகிற வாழ்க்கையை பார்க்கல. அதனால அவனோட உடம்பு என்ன பண்ணுச்சுன்னா, இளமை பருவத்தில் அவன் பீக்கில் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிச்சு. எப்படி இருந்தாலும் ஒரு வயதை தாண்டி இருக்க போகிறதில்ல அப்படின்னு இயற்கைக்கு தெரிஞ்சுதுன்னா அவன் இருக்கிற காலத்தில் பீக்காக இருக்கிறதுக்காக அவனோட சக்தி, அவன் உடம்புல இருக்கிற எல்லா விஷயத்தையும் பயன்படுத்தினது. ஆனால் இப்போ நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி இந்த உலகத்தையே கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுனால நம்ம இந்த இயற்கை எப்போ நம்ம சாவோன்னு நினச்சதோ அதை பீட் பண்ணிட்டோம், அதை தாண்டி வாழ ஆரம்பிச்சிட்டோம். இப்போது அந்த இளமை காலத்தில் நம்மளை நல்லா வச்சுக்கிறதுக்காக இயற்கை கொடுத்த மெக்கானிசமே நம்மளோட வயது முதிர்ந்த காலத்தில் பிரச்சனையாக போகுது. ஆனால் இந்த வயது முதிர்ந்த காலத்தில் இது பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம உடம்பை நம்ம இளமையாக இருக்கோம் அப்படின்னு நம்ப வைக்கணும். இளமையாக இருக்கோன்னு நம்ப வைக்கிறது என்ன? நான் இளமையில் என்ன வேலை செஞ்சனோ அதை திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இளமையில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடுவோம், ஆடுவோம், எல்லா வேலையும் செய்வோம். ஒரு 20-30 வயசில் என்ன மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அதை தொடர்ந்து நீடித்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு என்ன நினைக்கும்? இவன் இன்னும் இளமையாக இருக்கான், இவனை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கும். உதாரணத்துக்கு நான் வெயிட் தூக்கிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் எடை தூக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா இவன் எடை தூக்கணும், மசிலெல்லாம் அழிச்சிடாத அப்படியே இருக்கட்டும்னு சொல்லும், எலும்பெல்லாம் அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும். இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒரே விஷயம்தான். சில வீடியோக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இளமையாக இருக்கிறது எப்படின்னு. இளமையாக இருக்கிறது எப்படின்னு இந்த வீடியோலையும் நான் சொல்ல போகிறேன். ஒரே ஒரு விஷயந்தான். இளமையில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ, இளமையில் நம்ம உடம்பு என்ன செஞ்சுருக்கணுமோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது வரைக்கும் நம்ம இளமையாக இருப்போம். இளமையில் நம்ம என்ன செஞ்சோன்றது முக்கியம் கிடையாது. இளமையில் நம்ம தப்பான பழக்கங்களை வச்சுருக்கலாம், அதை நான் இங்கே சொல்ல வரல. இளமையில் நம்மளை இந்த உடம்பு என்ன செய்ய சொன்னிச்சு? வேலை செய்ய சொன்னிச்சு, ஒழுங்காக சாப்பிட சொன்னிச்சு, தூங்க சொன்னிச்சு. அதெல்லாம் செஞ்சிங்கன்னா அதை நீடித்து உங்களால் செய்ய முடியும். உங்களால் வயதாகி சாக முடியும். ஆனால் வயதாகும் போது வர வேண்டிய நோய்கள் அவ்வளவா உங்களுக்கு வராது. ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி?
இப்போ உங்களுக்கு பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இந்த புத்தகத்தோட சம்மரிங்க நம்ம முடிச்சுக்கலாம். ஒரு விஷயத்தை உங்களில் பல பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவில் நான் பேசுகிற பல விஷயங்கள் ஏற்கனவே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, நானே இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் என்னோடய காணொலியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் இதில் சொன்ன பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேனான்னு கேட்டால் பேசியிருக்கேன். இதே மாதிரி ஸ்டைலில் பேசியிருப்பேன். அந்த புத்தகத்தோட பேர் எக்ஸசைஸ்ட். எதுக்காக அதுவும் இதுவும் ஒரே மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுக்குது, ஒரே மாதிரி இருக்குது, ஒரே ஆர்டரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே ஒரே ஆத்தர் எழுதின புக்கு, ஒரே புக்கு தான் கிட்டத்தட்ட. ஆனால் அந்த புத்தகம் இந்த விஷயங்களை சொல்லி உடல் பயிற்சி பண்ணுறதோட முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கோம், உடல் பயிற்சினா என்னன்னு சொல்லியிருக்கோம், ஓய்வோட முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கோம். இந்த புத்தகம் அதே விஷயத்தை பேசி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த உடல் பயிற்சியும் கொஞ்சமாக இது பேசியிருக்கோம். இது ரெண்டும் கிட்டத்தட்ட 10 வருஷம் இடைவெளியில் வந்தது. ஸோ ஒரே மாதிரி அவர் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசும்போதும் இந்த புத்தகம் எந்த நடையில் இருக்கோ அப்படியே பேசணும்னு நினைக்கும் போது அது ரெண்டும் ஒரே மாதிரியான வீடியோவாக இருக்கும். ஆனால் ஒரே வீடியோ கிடையாது. இதுலேயும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட்டில் வந்து திட்டாதீங்க, வீடியோவை ரீபோஸ்ட் பண்ணிட்டியா இல்லை சொன்ன விஷயத்தையே சொல்கிறீ அப்படின்னு சொல்லாதீங்க. புத்தகம் சொன்ன விஷயத்தையே சொல்லுது. ஆனால் இருந்தாலும் இதில் நிறைய புதிய விஷயங்கள் இருந்ததுனால இது இவ்வளோ நேரம் நான் பேச வேண்டியிருந்துச்சு. அதை விட ரொம்ப முக்கியமாக அந்த வீடியோ பார்க்காத ஒரு நபர் இந்த வீடியோ பார்த்தா அதில் நான் சொல்லியிருக்கேன்னு எதையும் ஸ்கிப் பண்ணேன்னா அவங்களுக்கு இதில் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் சொல்லப்படாமல் போயிடும். அதுக்காக தான் திரும்ப முதல்ல இருந்து பொறுமையாக உட்காந்து பேசினேன். இப்பயும் நான் 40 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துட்டேன். அந்த கமெண்ட்டையும் திரும்ப போடாதீங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸை தேடிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நல்ல ஆராய்ச்சி பண்ணி ஒரு நல்ல இன்சூரன்ஸை அதிலேருந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.